ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரே டவுட்டு, ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் எப்படி ஜாயின் பண்ணுறது. ப்ளவுஸ்லாம் தச்சு முடிச்சிருவாங்க, ஆனால் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. முதல்ல அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பேக் பீஸ்லேருந்து தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். நம்ம பேக்கில் லெஃப்ட் சைடு தையல்லேருந்து ரைட் சைடு தையல் வரையும் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தையல் தெரியாதனால தான் அந்த கோடு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 17 இன்ச் இருக்குது. அந்த 17 இன்ச்சை நம்ம தைச்ச பேக் பீஸில் தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பேக் பீஸில் அளவு மார்க் பண்ணி தான் 2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டாக இல்லை அப்படின்னா இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 17 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த 17 இன்ச்சை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலேருந்து நீங்கள் ரைட் சைடு வரையும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக 17 இன்ச் இருக்குது. நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது நமக்கு 17 இன்ச் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த சைடு ஒரு 1/4 இன்ச் உள்ளடக்கின மாதிரியும், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் உள்ளடக்கின மாதிரியும் அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம முதுகு கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ்லேருந்து கீழே கிராஸாக டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 7 இன்ச்சை அதே மாதிரி அந்த கர்வ்லேருந்து கிராஸாக வச்சு நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. கீழே தான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ கழுத்துலேருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 6 இன்ச் இருக்குது. அதே 6 இன்ச்சை ஆம்கோல்லேருந்து கழுத்து வரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ண அளவே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கழுத்துலேருந்து கீழே கிராஸாக டேப்பை வச்சு நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 7.5 இன்ச் இருக்குது. அந்த 7.5 இன்ச்சை பேக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்துலேருந்து ஆம்ஹோல் வரையும் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச் இருக்குது. 6.5 இன்ச்சை நீங்கள் ஆம்ஹோல்லேருந்து கழுத்து வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு நீங்கள் திருப்பிக்குங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் இப்போ அளவு எடுக்க போகிறேன். தையல் தெரியாதனால உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எனக்கு தையல்லேருந்து கொக்கி வரையும் 7 இன்ச் வரையும் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி 7 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஹூக் பட்டி வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 7.5 இன்ச் இருக்குது. அதே 7.5 இன்ச்சை பட்டி பீஸில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து அந்த ஹூக் பட்டி வரையும் 7.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, கீழே உள்ள கிராஸு அது மேலே நம்ம லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் கிராஸ் பிடிச்சிருக்கிறதுலேருந்து அளவு எடுத்திங்கன்னா அந்த அளவு நமக்கு கிடைக்கும். 6 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹூக் பட்டியிலேருந்து ஆம்ஹோல் வரையும் எவ்வளோ இன்ச் இருக்குங்கிறத நோட் பண்ண போகிறோம். 9 இன்ச் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டியிலேருந்து ஆம்ஹோல் வரையும் லைட்டாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் 9 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண எல்லாத்தையும் ஒரே லைனாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறக்கூடாது. அந்த அளவு எங்கெங்கே வருதோ அது வரையும் நம்ம கிராஸாக கோடு போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாக்குக்கிலேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம பாக்குக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து தையல் வரையும் எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் இருக்குது. இப்போ 7 இன்ச்சை ஃப்ரண்ட் பீஸில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுனால நமக்கு அளவு மாறாமல் அப்படியே நமக்கு இருக்கும்.
இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த இடத்துல அளவு மார்க் பண்ணியிருக்கோங்கிறத 2 அளவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் எப்படி ஒரு ப்ளவுஸை பிசிறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ இதுவரை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் மார்க் பண்ணும்போது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் வரையும் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளந்து எடுத்துக்க போகிறோம். ஷோல்டரில் இருந்து ஆம் ஹோல் வரையும் நமக்கு கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு ஆம் ஹோல் வரையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் வரையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் வரையும் தையல் போட்டு எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் கையோட அளவு தான் இப்போ பார்க்க போகிறோம். கை லென்த்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு தள்ளி எவ்வளோ வித்து இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. 6.25 இன்ச் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எண்டில் வந்து எவ்வளோ வித்து இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக 6 இன்ச் இருக்குது, நீங்கள் 6 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக தெரியாது, ரொம்ப ஈஸியாகவும் புரியும். பக்கத்தில் 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். கையில் எண்டில் வந்து 6 இன்ச் நோட் பண்ணோம். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.